இல்லை மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? இருக்கு. இருக்கா? நீ சொல்ல மாப்பிள்ள, கன்னியூ பண்ணு. நாங்கள் இருக்கிறது எங்கள் தாத்தாவோட வீடு. எங்கள் சித்தப்பா அதில் கேஸ் போட்டிருக்காரு. இன்னும் 4 நாளில் தீர்ப்பு வந்துடும். அநேகமாக அந்த வீடு எங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான். குடும்பத்தோடு நாங்கள் நடு ரோட்டில் தான் தங்கணும். மழை காலமாக வர இருக்கு சார். எப்படி நடு ரோட்டில் தங்குவீங்க? ஏய் சும்மாரியா, இவ்வளோ கஷ்டமா? இந்த கஷ்டம்லாம் மறக்கிறதுக்கு ஏதாவது லவ்வு பண்ணலாம்ல மாப்பிள்ள? அதுவும் பண்ணேன், ஒன் சைடாக. முட்டை பரோட்டாவா இல்லை கொத்து பரோட்டாவா? முட்டை போட்டு கொத்துன பரோட்டா. நல்லா தான் இருக்கும். யோ எங்கேயா போற? சார் அவர் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காரு. அவர் தூக்கு போட்டுக்கிட்டோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யோ என்னையா வாடகை வாங்காம போற? வாடகை வாங்கிட்டு போயா. வரேன் சார். தாங்கள் எந்த தெரு? நான் மேலே தெரு. நான் கீழே தெரு. என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? நடந்தான் போகணும். நடக்க முடியாது தானே கேட்குறேன். எனக்கும் உன்னைய மாதிரியே தான் ஊத்துறா. வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை. போகாத ஊர் இல்லை, குடிக்காத ஒயின் ஷாப் இல்லை, வாங்காத அடி இல்லை. ஒருத்தரை போய் பார்த்தேன், இப்படி பண்ணுன்னு சொன்னார், பண்ணேன். இப்போ ஃபாரின்லாம் போய் எப்படி ஜம்முன்னு இருக்கேன்னு பார்த்தியா? இப்போ அவரை பார்க்க தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கூடவே வா, நீயே பார்ப்ப. டிரைவர் நீங்களா? ஏய் பாண்டி, கார் என்னப்பா ஆச்சு? அன்னைக்கு வாடகை கூட வேணாம்னு வீராப்பா பேசிட்டு வந்து அன்னைக்கு ஆட்டோவில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க. அது ஒரு சின்ன கதை, ஏறுங்க அப்புறம் சொல்கிறேன். அவர் ஒன்று செய்ய சொன்னார்னு சொன்னீங்கல்ல, அது என்னது? அது ஒன்றும் இல்லை, சரக்கு அடிக்கிற நிறுத்து அப்படின்னா நிறுத்திட்டேன். அப்போ அன்னைக்கு அடிச்சது? அது அந்நிய மதுபானையா, ஆபத்து இல்லை. எந்த நாட்டில் வந்திருக்கீங்க? புரூனே, மலேசியா பக்கத்தில் இருக்கு. அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? மளிகை கடை வச்சிருக்கேன்யா, லீவ் விட்டு சொந்த வேலையாக வந்திருக்கேன். அப்போ வந்த வேலையை பார்க்க வேண்டியதுனே. அதை விட்டுட்டு தூக்கு போடுறேன், காப்பாற்றுறேன், வீட்டுக்கு போகிறேன், வெறுப்பேற்றுறேன். அப்புறம் புருனே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சாமி. கெட்ட பழக்கம் எதுவும்? ஐயோ இல்லை சாமி, அதெல்லாம் அப்பயே விட்டுட்டு சாமி. தம்பி யாரு? என் ஃப்ரெண்டு சாமி, 20 வருஷம் பழக்கம். அந்த தம்பி யாரு? ஆட்டோ டிரைவர் சாமி. ம் ம் இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை?
எனக்கு ஒரு தங்கச்சி சாமி, பேர் நீலாவதி. கல்யாணம் கல்யாணம் ஆன 3வது நாளே புருஷங்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்திருப்பாளே. மேல இந்த கவலையில் தினமும் எங்கள் அப்பா 6 மணிக்கு மேலே படிப்பேன். அதுவும் பத்தலன்னு பிளாக்ல வாங்கி அடிச்சுட்டு மந்தையில் மட்டையாயிருப்பானே. ஆமாம் சாமி, இருக்கிறது ஒரே வீடு. அதே சித்த போனோம் பெரிய போனோம் கேஸ் போட்டிருப்பேன். எப்படியா இப்படி புட்டு புட்டு வைக்கிறாரு? சாதாரண ஆள்கிட்டயா கூப்பிட்டு வந்தேன், பெரிய மகானி அவர் சொன்னதை மட்டும் அப்படியே கேட்டேன்னு வச்சுக்கவே உன் வாழ்க்கையே மாறிடுமியா. செம. உள்ளவா, சிகரெட்டை போட்டு சீக்கிரம் வாயா. வாழ்க்கை மாறப்போதா இல்லை நாரப்போதா பார்க்க தானே போகிறேன். என்ன டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு சாமி, முடிஞ்சு. சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் சாமி, அதுவும் அமையல. எல்லாமே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. தம்பி, இதெல்லாம் சாதாரண பிரச்சனையா. TN 58 கூட்டு நம்பர் 5 வர்ற மாதிரி. உதாரணத்துக்கு 88888ன்னு வர்ற மாதிரி ஒரு கருப்பு கலர் வண்டியை திருடிருங்க. அதுவும் அந்த பைக் ஓனர் கண்ணு முன்னாடியே திருடி மார்னிங் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் ஓட்டுங்க. உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும். சாமி, சனி பிடிச்சிருந்தா திருநள்ளார் கோயில் போக சொல்லுவாங்க, இல்லை பரிகாரம் ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னா சிம்பிளாக பைக்கெலாம் திருட சொல்கிறீங்களே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. ஃபார் எவரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. எனக்கு நம்பிக்கை இல்லை. இதை கொண்டுட்டு போ. நான் சொன்னது மட்டும் நடக்கலன்னா வந்திய மூக்கறுத்து முச்சந்தில வீசிறியா? இன்னும் என்னை நம்பலைல? சாமி, இதுக்கு மேலே அவங்கள நம்பலனா நான் மனுஷனே இல்லை. என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், என் பிரச்சனை தீர. நீங்கள் சொல்றது செஞ்சிடறேன் சாமி, தயவு செஞ்சு கத்திய கிட்ட இருக்குங்க. காணிக்க சாமி. காரியத்தை முடிச்சுட்டு வாங்க, காணிக்க அப்புறம் வாங்கிக்கிறேன். வர்ற சாமி. அப்புறம் சாமி, அந்த ஆட்டோக்காரன் ஓடுறப்ப அண்டாக்கிட்ட சாவியை விட்டு போயிட்டான். அதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொடுத்துருங்க. போயிடுவோம். ஏய், இந்தாயா. ஏப்பா, ஏய் வாடகைலாம் வேணாமா? கிளம்பிட்டோம் பாட்டுக்க. யோ, அவன் என்னன்னா பைக்கை திருடு கார் திருடுன்னு கத்தியை காட்டி மெட்டிக்கிட்டு இருக்கான். அவன் கூட உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆளு விடுங்கயா. உங்கள் வாடகை வேணா, ஒரு மண்ணை வேணாம்.